தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிஸ்இன்டகிரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எதெல்லாம் 5 காரணங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் இந்த பதிவு. முதல் ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ். அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் முக்கியமான ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர். அந்த 3 ஸ்டேட்ல எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 3 ஸ்டேட், முக்கியமான 3 ஸ்டேட்ல பிஜேபி தம்பிங் மெஜாரிட்டியில ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கானால பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு இடத்துல மேகாலயால பிஜேபியோட அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்டேட்ல காங்கிரஸ் ஜெயிப்பாங்க. அட்லீஸ்ட் அவுட் ஆஃப் 3 2 ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஐஎன்டிஏ கூட்டணியை நம்ம முன்னெடுத்து செல்லலாம், நம்ம பின்னாடி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் தான் காங்கிரஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் அது தொகுதி பங்கீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, யாரை எங்க நிக்க போறாங்க, எந்த ஸ்டேட்ல எவ்வளவு சீட்டு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணி இருக்கணும். பட் இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா காங்கிரஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் முடியட்டும் முடியட்டும்னு. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையா இருக்கட்டும், பீகார்லையா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், இதெல்லாம் இழுபறியா இருந்த ஸ்டேட்ஸ். அதே மாதிரி யூபியா இருக்கட்டும், இழுபறியா இருந்தது. யாரு எங்க எவ்வளவு நிப்பாங்க அப்படின்னும் போது காங்கிரஸ் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கவே இல்லை. இதுதான் நிதிஷ்குமார் சொன்னாரு. அது ஸ்டேட் எலெக்ஷன்ப்பா, அதை அப்படியே விட்டுடுங்க, சைட்ல வச்சிடுங்க. நாம இது சென்ட்ரல் எலெக்ஷன், இது பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். இதை நம்ம சொலிடிஃபை பண்ணலைன்னா ப்ராப்ளம்ல தான் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னாரு. அந்த நிதிஷ்குமார் ஓட பேச்சு அவங்க கேட்கவே இல்லை. நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ அரசியல் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியாததை அதாவது அவர் சொன்னதை கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, இதோடய அசோசியேட் ஆன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பிக் பிரதர் ஆட்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. காங்கிரஸ் நாங்க தான் அகில இந்திய பார்ட்டி, எங்களுக்கு கீழே தான் யாரா இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு. பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா நாங்க தான் ஆப்போசிட்டா இருக்கோம். மற்றதெல்லாம் மாநில கட்சிகள் தான், பிராந்திய கட்சிகள் தான், நாங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் இரஸ்பெக்டிவா அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருந்ததே இருந்துச்சு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நிதிஷ்குமார் கன்வீனரா ஆக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஐஎன்டிஏ கூட்டணியை கட்டமைச்சதே முதல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான். அவரு தான் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் போயிட்டு எல்லாரையும் போய் மீட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் கேசிஆரையும் போய் மீட் பண்ணாரு. பட் கேசிஆர் ஒத்து வரல. பட் எல்லா ஸ்டேட்ஸையும் நீங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், அவரது ஸ்டேட்ல பீகாரா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் தான் கட்டமைச்சார். கட்டமைச்சு இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டாலினை கூட மீட் பண்ணாரு. எல்லாத்தையும் கட்டமைச்சு ஐஎன்டிஏ கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்தாரு. ஆனா காங்கிரஸ் அவங்களோட பிக் பிரதர் ஆட்டிடியூட கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அவங்க அந்த கன்வீனர் அப்படின்ற அந்த போஸ்ட்டை அவருக்கு கொடுக்கல. பட் அப்படின்னு இல்லாம எங்க போனாலும் அவங்க தான், நாங்க தான் டாப்பு, நாங்க தான் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா நிற்போம், நாங்க தான் எல்லாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட். அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் தான் ரெண்டாவது ரீசன். மூணாவது, மாநில கட்சிகளை உதாசீனப்படுத்துறது இல்லையா. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ் இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன் போது அவர் என்ன சொன்னாரு, எம்பிலே எங்களுக்கு 2 சீட்டு இல்ல 3 சீட்டு கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்டார். இப்ப காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது, அது ஸ்டேட் எலெக்ஷன், சென்ட்ரல்ல டிஃப்ரெண்டா பாத்துக்கலாம், ஸ்டேட்ல டிஃப்ரெண்டா பாத்துக்கலாம் அப்படின்னா அகிலேஷ் யாதவ் பயங்கரமா கடுப்பாயிட்டார். என்ன அப்படியா, சரி ஓகே, நீங்க சென்ட்ரல் எலெக்ஷன்ல என்கிட்ட தான் நான் வந்தாகணும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. பட் இருந்தாலும் அகிலேஷ் யாதவ் கம்ப்ளீட்டா தோத்துட்டாரு. காங்கிரஸும் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் ஓட சேர்த்து அதோட பை ப்ராடக்ட் தான் இந்த மாநில கட்சிகளை அப்படியே கம்ப்ளீட்டா உதாசீனப்படுத்துறது.
அது வந்து பீகாரா இருக்கட்டும், அவங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ் தானே பார்த்துக்கலாம். அவங்கள எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வெஸ்ட் பெங்கால்ல நம்ம பார்த்தோம்னா மம்தா. மம்தா மம்தா எப்படியும் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்கள பெருசா கன்சிடர் பண்ணாம இவங்களையுமே பாதி டிசிஷன்ஸ் இவங்களாவே எடுத்துக்கிறது. யாரையும் கன்சிடர் பண்ணாம, எதையுமே கன்சிடர் பண்ணாம அஹ், வந்து பிராந்திய கட்சிகளை வந்து உதாசீனப்படுத்தினது தான் வந்து 3வது ரீசன். 4வது ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அஹ், இப்போ மம்தா பானர்ஜி வெளியே போயிட்டாங்க. ரைட்டா? இந்த சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியும் வெளியே போயிடுச்சு இல்லையா? ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்றது வந்து டெல்லியிலயும் சரி, பஞ்சாப்லயும் சரி, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே இது மகாராஷ்டிராலையும் நடக்கலாம். இதே இது வந்து பீகார்லயும் நடக்கலாம். இதே இது நிச்சயமா அகிலேஷ் யாதவ் நெக்ஸ்ட் யூபியில விட்டு போவார். பட் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? யார் அந்த ஆளு? அந்த ஆள் தானே கன்வீனர்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? அந்த கன்வீனரோட போஸ்ட்டை யாருக்கு கொடுத்துருக்கணும்? நிதிஷ்குமாருக்கு கொடுத்துருக்கணுமா? நிதிஷ்குமார் இஸ் ரொம்ப பழம்பெரும் ஒரு ஒரு அரசியல்வாதி. அவர் அங்க போனாரு அப்படின்னா அட்லீஸ்ட் உட்காந்து பேசுவாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே. மல்லிகார்ஜுன் கார்கேவை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதானே உண்மையான நிலைமை. நிச்சயமா வந்து அரசியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியுமே தவிர அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது வந்து நமக்கு இப்பதான் தெரியுமே தவிர இப்ப வந்து ஒரு தலித்தை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை கொண்டு வரலாம்னு காங்கிரஸ் நினைச்சதுனால அவங்கள போட்டதை தவிர அவரை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் போயிட்டு மம்தா கிட்ட போய் பேச முடியுமா? இல்லைன்னா அவர் தான் போய் அகிலேஷ் யாதவ் கிட்ட போய் பேச முடியுமா? இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் இல்லையா? நிதிஷ்குமாரை போட்டோம்னா நிதிஷ்குமார் இன்னைக்கு போயிட்டு மம்தா இன்னைக்கு வெளியே போறாங்கன்னா போய் நேரா போய் நாங்க போயிட்டு கேட்பாரு. ஒரு போனை எடுத்து இல்லம்மா நீ இப்படி பண்ணாத நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு கேப்பபிலிட்டியை ஏன் காங்கிரஸ் விட்டுச்சு? விடக்கூடாது. காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இல்லையா? அகிலேஷ் யாதவ்கிட்ட பேசணும் அப்படின்னா நிச்சயமா அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவோடயே வந்து அரசியல் பண்ணவர். ஓகேயா? அப்ப நிதிஷ்குமார் முலாயம் சிங் யாதவோட அரசியல் பண்ணவர். அவர் சொன்னார்னா கேட்பாரு. நிச்சயமா அட்லீஸ்ட் போன் பண்ணி பேசலாம். அந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லயே வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னும் போது அகிலேஷ் யாதவ் வந்து 2 சீட்டு கேட்கும் போது காங்கிரஸ் வந்து இவர் கன்வீனரா போட்டிருந்தா காங்கிரஸ்ட வந்து இவர் பேசியிருப்பாரு. இல்ல இப்ப நீங்க இங்க கொடுங்க அங்க வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. எதையுமே கேட்கல காங்கிரஸ். கம்ப்ளீட்டா விட்டாங்க. கன்வீனர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இப்ப அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு? எனக்கு வேணாம். நீ எனக்கு பிச்சை போடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டார். நீ என்ன பிச்சை போடுறியா? இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவரோட ட்வீட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொஞ்சம் அப்படியே வந்து பிஜேபி சைடா வந்து தாவறாரோ அப்படின்ற மாதிரி. அகிலேஷ் அதாவது வந்து நிதிஷ்குமார் நம்ம என்னைக்கா இருந்தாலும் நம்ப முடியாது. நிதிஷ்குமார் இங்கேயும் போவார் அங்கேயும் போவார். ஆனா வந்து இப்ப வந்து எங்கேயுமே இல்லாம கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. ஆஹ் ஏன் அப்படின்னு வந்தா அவருக்கு வந்து லல்லு பிரசாத் யாதவோட அவர் கூட இருந்தார் அப்படின்னா நிச்சயமா பிஜேபி தான் வந்து ஜெயிக்க போறாங்கன்றது வந்து இன்னைக்கே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து பிஜேபி கிட்ட போலாமா அப்படின்னா அது வந்து அவரோட என்ன சொல்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போறது. ஏன்னா வந்து அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்றது வந்து அவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் இங்க இருந்தா தோல்வி நிச்சயம். அவர் என்ன பண்றது? எங்கேயுமே போக முடியாத ஒரு எலி மாதிரி மாட்டிக்கிட்டார். இங்கே போனாலும் வந்து பூனை இருக்கு, அங்க போனா வந்து ஒரு இது இருக்கு என்ற மாதிரி நடுவுல கரெக்டா மாட்டிக்கிட்டார். பட் இருந்தாலும் அவரை கன்வீனரா ஆக்கியிருந்தனா இல்ல அவரை ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தனா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாரு. அவர் போய் எல்லாத்தையும் பேச முடியும். ரைட்டா? இது 4வது ரீசன். 5வது தான் மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா காங்கிரஸ்ல லீடர்ஷிப் குவாலிட்டியே சுத்தம் அவுட். இவங்க வந்து அரசியல்ல வந்து பேசுறாங்க. காங்கிரஸ் வந்து உள்ள பேசுறாங்க. ஆனா வந்து ஃபேமிலி டைனாஸ்டி தானே போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து மணிப்பூர் டு மகாராஷ்டிரா வரைக்கும் வராரு. எம் டு எம் வரைக்கும் வராரு. இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏதாவது அதை பத்தி பேசினாரா மிஸ்டர் ராகுல் காந்தி?
மம்தா வந்து இன்னைக்கு வந்து அவர் நடைப்பயணத்துல இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்குள்ள என்ட்ரு ஆறாரு. இன்னைக்கு வந்து சொல்றாங்க, மம்தா என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, நியாய யாத்திரான்னு வந்து சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால்குள்ள வராரு. யாருக்கு நியாயம்? வெஸ்ட் பெங்கால்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. நியாய யாத்திரான்னு சொல்லி இங்க வந்து வரும்போது என் கூட உட்காந்து பேசணும், இல்லைன்னா வந்து என்னைய வந்து பார்க்கணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எதையுமே அவர் பண்ணல. இன்னைக்கு திடீர்னு நியாய யாத்திரைன்னு வேற வந்து சொல்றாரு. யாருக்கு நியாயம்? எதுக்கு நியாயம்? அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்குற கேள்வி ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே, இல்லையா? நீங்க ஏன் ஸ்டேட்டுக்குள்ள வந்து நியாயம் வேணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன எதுக்குப்பா நியாயம் அப்படின்றத வந்து சொல்லல. நீ என்னையும் வந்து பார்க்கல அப்படின்னும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னப்பா இது இந்த ராகுல் காந்தி என்னன்னு தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டேன். நீயும் வேணாம் யாரும் வேணாம் போடா அப்படின்ட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க போடான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன உடனே ஆம் ஆத்மி பார்ட்டி டப்புன்னு அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, பஞ்சாப்ல நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிச்சயமா டெல்லியில அப்படிதான் ஆக போகுது. அதுக்கப்புறம் அகிலேஷ் யாதவ் போறாரு. அப்புறம் மகாராஷ்டிராலையும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதுதான் மெயின் 5 ரீசன்ஸ் ஏன் வந்து இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணி அலையன்ஸ் வந்து ஏன் உடையுது அப்படின்றதுக்கு. இதை தவிர நம்ம பிஜேபியை வந்து பார்த்தோம்னா பிஜேபியோட கட்டமைப்பு, பிஜேபியோட பிரச்சார வலிமை, பிஜேபியோட லீடர்ஷிப் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, தெரியாத விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசணும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு. இந்த 5 ரீசனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 2.5 மாசம் 3 மாசத்துல எலெக்ஷன். ஜனவரி முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேல நிச்சயமா எலெக்ஷன் இருக்கும். இல்லாட்டா வந்து ஏப்ரல் எண்டுல இருக்கலாம். ஸோ இன்னும் 2.5 மாசம் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க பிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பிச்சுட்டு போறாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்க எப்படி வந்து அந்த ஸ்டேட்ல பெருசா ஆக்குறது அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க, இல்லையா? இப்ப நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் ஸ்டாலின் இருக்காரு. இப்ப வந்து எல்லாம் வந்து போனதுனால காங்கிரஸ்க்கு அவர் எவ்வளோலேருந்து ஆரம்பிப்பார்? 3 சீட்லேருந்து ஆரம்பிப்பார் நிச்சயமா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். 3லேருந்து ஆரம்பிச்சு போன வாட்டி கொடுத்தத ஸ்டாலின் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் ஒரு லீடரா இருந்தேன் அப்படின்னா, எதுக்கு நம்ம கொடுக்கணும்? காங்கிரஸ் வந்து ஒண்ணுமே பண்றது கிடையாது. அவங்க லீடர்ஷிப்பும் கிடையாது. சரி, ஓகே. ஆனா வந்து நமக்கு வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும் தமிழ்நாட்டுல. சரி, அதுக்கு காங்கிரஸ் வந்து நிச்சயமா உறுதுணையா தான் இருக்கும். ஸோ அந்த உறுதுணையா இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு 5 சீட்டு வேணா கொடுக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேல ஸ்டாலின் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். இல்லைன்னா போன வாட்டி இருந்த அதே சீட்டை கொடுத்துட்டு கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து மைனஸ் பண்ணி அப்படி வேணா கொடுக்கலாம். பட் ஆனா ஸ்டாலின் என்ன நினைப்பாரு? நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் தமிழ்நாட்டுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கரெக்டா நடந்திருக்கணும். அது நடக்கல. நடக்காததுனால இந்த 5 ரீசன்னால தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த அலையன்ஸ் ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்றது வந்து உடையுது. அது உடைஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து யோசிக்கலாம். போன வாட்டி 305 சீட் எடுத்தாங்க பிஜேபி. இந்த வாட்டி 350 வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோக்ரஸியை நோக்கி போகும், இல்லையா? அந்த ஆட்டோக்ரஸி நல்லதா, அவங்க நினைச்சதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டா அது நல்லது கிடையாது. அதை வந்து பார்லிமெண்ட்ல கொஸ்டின் எழுப்புறதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு ஜனநாயகம் இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறது. அதுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லையா? ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிற நேரத்துல இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. பிஜேபி அவங்க என்ன இஷ்டமோ அவங்க வந்து பண்ண போறாங்க 2024க்கு அப்புறம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.